அல்லேலூயா. 4 பேர் இருக்கும்போதே சத்தமா இருந்துச்சு. இப்ப கூட்டம் நிறைய இருக்குது, சத்தத்தை காணும். ஆமென். சொல்லு என்னாச்சு? ஸ்தோத்திரம். போ சார்ஜ் ஆகணும். தேவ சமூகத்துல சார்ஜ் டவுன் ஆகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரசங்கி 5வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். நம்ம தொடர்ந்து அவரை ஆராதிக்க போறோம். ஸ்தோத்திரம். நான் கூட சொன்னேன், ஆண்டவர் கடந்த வாரம் முழுதும் செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஆராதிக்கிற இடம் இது. ஸ்தோத்திரம். நாங்க என்ன வாசிச்சோம்? ஸ்தோத்திரம். 99ஆம் சங்கீதம் வாசிங்களேன். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுகிறதை போல நீ பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். கவனிங்க. ஸ்தோத்திரம். மூடர் பலியிடுகிறது போல நாம் பலியிடக்கூடாது. நாம் சத்தியத்தை அறிந்த ஞானிகள். நமக்கு சத்தியம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸ்தோத்திரம். சத்தியம் தெரியறதுக்கு முன்னாடி நாமளும் மூடர்கள் தான். ஏதோ ஆராதிக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆராதனை என்னவா? தெளிவா சொல்றார் சாலமோன் ஞானி மூலமாய், பரிசுத்த ஆவியானவர். மூடர் பலியிட பாத்திரம் குதிச்சு ஆர்ப்பரிக்கிறது இல்ல. அவர் என்ன பேசுறாருன்னு செவி கொடுக்க சேர்வது தான் ஆராதனை. ஆராதனையில் அவர் பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவர் பேசுற சத்தத்தை கேட்கிற அளவுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது, சுய நினைவோடு ஆராதிக்கணும். வர்ஷிப் ஒன்று அப்படியே போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். 3ஆம் வானம் வரைக்கும். புரியுதா இல்லையா? அது மூடர் பலியிடுவது. ஆமென். மூடர் தான் அப்படி பலியிடுவாங்க. ஸ்தோத்திரம். ஆராதனை நேரத்தில் அவர் பேசுவார், ஜெப நேரத்தில் அவர் பேசுவார். அவர் பேசுறத கேட்கறது தான் ஸ்தோத்திரம் ஜெபம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆராதனை அப்படிதான். ஸ்தோத்திரம். நீங்க அப்படியே நினைவோடு, சுய நினைவோடு உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நினைத்து, ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து அவருக்கு பலி செலுத்த வேண்டும். நினைவோடு ஆராதிக்கணும், சுய நினைவோடு ஆராதிக்கணும். மெய் மறந்து இல்ல. எல்லாரும் ஏந்து நிற்கலாமா? ஸ்தோத்திரம். மறுபடியும் கூட ஒரு முறை அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். 99 3வது வசனம். சங்கீதம் 99 3, 122 4. ஸ்தோத்திரம். இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது பாருங்க. மற்றவங்களாம் ஏந்து நிற்போம், ஒருத்தர் வாசிப்பாங்க. மகத்துவமும் பயங்கரமான அவருடைய நாமம், அதை தேவ ஜனங்கள் சபையில துதிப்பார்களாக. ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. 122 4 வாசிச்சோம். வாசிங்க. 122 4. அங்க இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகுங்க. கையை கட்டி நிக்கிறது இல்லை. இது ஆராதனை. ஸ்தோத்திரம். சபைக்கு வருவது எதற்காக? அவரை சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து அவருடைய ஸ்தோத்திர நாமத்தை துதியினாலே மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரி குலம்பும் உள்ள காளையரை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த அருமையான நேரத்தில் கண்ணை மூடுங்க. ஸ்தோத்திரம். அப்பாவும் கண்மனடி கொண்டு வாங்க. ஸ்தோத்திரம். நீங்க பலி செலுத்த பலி செலுத்த பலி செலுத்த பலி செலுத்த உங்களுக்கு எதிராக இருக்கிற தடைகள் விலகும். நீங்கள் வாழ்வதற்கான வழி உண்டாகும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகத்துவமும் உன்னதமான நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உள்ளத்தை திறந்து அப்பாவை கண்மணி கொண்டு வந்து சுய நினைவோடு, மெய் மறந்து அல்ல, சுய நினைவோடு அவரை நாம் ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பலியிடு துதி பலியிடு, தடை விலகும் வாழ வழி பிறக்கும், வழி விலகும் வாழ வழி பிறக்கும். பலியிடு துதி பலியிடு, வழி விலகும் வாழ வழி பிறக்கும், வழி விலகும் வாழ வழி பிறக்கும். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடு துதி பலியிடு, தடை விலகும் வாழ வழி பிறக்கும், தடை விலகும். எல்லாரும் பலியிடு துதி பலியிடு, வழி விலகும் வாழ வழி பிறக்கும். துதி பலி செலுத்திட பொருத்தனைகள் செய்ததும் மீனன்று கக்கியது கரையில.
துதிபலி செலுத்திட பொருத்தனைகள் செய்ததும் மீனன்று கக்கியது கரையில. யோனாவை கக்கியது கரையில, யோனாவை கக்கியது. குளோரி துதிபலி அது உகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதிபலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த வாசனை. பலியிடு துதி பலியிடு, தடை விலகும் வாழ வழி பிறக்கும். தடை விலகும் சொல்லுங்க. பலியிடு துதி பலியிடு, தடை விலகும் வாழ வழி பிறக்கும். துதிபலி பலியிடு துதி பலியிடு, வழி விலகும் வாழ வழி பிறக்கும். நோவாவின் பலிதனை நுகர்ந்தார் கர்த்தர் சுகந்த வாசனையார். நோவாவின் பலிதனை நுகர்ந்தார் நம் கர்த்தர் சுகந்த வாசனையார். பலுகி பெருக செய்தார், அன்று பலுகி பெருக செய்தார். துதிபலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதிபலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடு துதி பலியிடு, வழி விலகும் வாழ வழி பிறக்கும். வழி விலகும் வாழ வழி பிறக்கும். எத்தனை பேர் பலியிடு துதி பலியிடு, தடை விலகும் வாழ வழி பிறக்கும். நல்லவர் கர்த்தர் என்று எல்லோரும் துதிக்கையில் ஆலயத்தை மேக மூடியது. நல்லவர் கர்த்தர் என்று எல்லோரும் துதிக்கையில் ஆலயத்தை மேக மூடியது. கண்டார்கள் கர்த்தர் மகிமையை, அன்று கண்டார்கள் கர்த்தர் மகிமையை. துதிபலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி ஆவே. துதிபலி ஆவே, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடு துதி பலியிடு, தடை விலகும் வாழ வழி பிறக்கும். வழி விலகும் வாழ வழி பிறக்கும். சீலாவும் பவுலும் சிறையிலே துதித்ததால் கட்டுகள் கழன்று போயின. சீலாவும் பவுலும் சிறையிலே துதித்ததால் கட்டுகள் கழன்று போயின. அதிகாரி ரட்சிக்கப்பட்டார், சிறைச்சாலை அதிகாரி. துதிபலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதிபலி ஆமென், எஸ் அது உகந்த காணிக்க. பலியிடு துதி பலியிடு, தடை விலகும் வாழ வழி பிறக்கும். தடை விலகும் வாழ வழி பிறக்கும். எல்லாரும் பலி பலியிடு துதி பலியிடு, வழி விலகும் வாழ வழி பிறக்கும். தடை விலகும் வாழ வழி பிறக்கும். துதிபலி செலுத்திட பொருத்தனைகள் செய்ததும் மீனன்று கக்கியது கரையில. சொல்லுங்க. செலுத்திட பொருத்தனைகள் செய்ததும் மீனன்று கக்கியது கரையில. யோனாவை கக்கியது கரையில, யோனாவை கக்கியது கரையில. துதிபலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி
ஆமென். துதி பலி. ஆமென். glory. yes yes துதி பலி. ஆமென். நன்றி பலி. இப்ப எப்படி? உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆகாதது, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. சொல்லுங்க, துதி செய்ய எதிரிகள் தங்களுக்குள் உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது உம்மால் ஆகாதது. எல்லாம் சேர்ந்து அலங்கார வாசலிலே அலங்கோலம் உடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். ஆமென் ஆமென். நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும். உம்மால் ஆகாது ஒன்றுமே இல்லப்பா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது. விசுவாசமா பாடுங்க. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டி. ஆமென். எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் மரித்து போன நிலைமையில் இருக்கிறது? இன்றைக்கு நீங்க பாடிக்கொண்டிருக்கிற வேளையிலே உம்மாலாகும் எல்லாமாகும். ஆசீர்வாதங்களை உயிர்ப்பிக்க. ஆமென். glory அப்பா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெரும் கூட்டமாய். ஆமென். எத்தனாகிய யாக்கோபை ஆசீர்வதிக்க உம்மால் ஆகுமானால், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க உம்மால் ஆகும் ஆண்டவரே. சொல்லுங்க மறுபடியும். கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெரும் கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது உம்மால் ஆகாதது. விசுவாசமான கையை தட்டி பாருங்க. என்ன உங்க வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் பாடுகிற இந்த வேளையில கர்த்தரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. கையை தட்டி உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கிற நன்மைகள் பலி செலுத்துகிற இந்த வேளையில
தடைகளை கர்த்தர் விலக்குவார். நீங்கள் வாழ்வதற்கான வழியை உண்டாக்குவார். நல்ல கையை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. உன்னதமும் மகத்துவமான உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேழையிலிருந்து வெளியே வந்த நோவா கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலியை செலுத்தினான். ஆண்டவர் அதை நுகர்ந்த போது அவனை ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நீங்கள் எந்த அளவுக்கு பலி செலுத்துகிறீர்களோ அது ஆண்டவருக்கு பிரியமான பலியா இருக்குமானால் உங்களை அவர் ஆசீர்வதிக்க தாமதம் பண்ணவே மாட்டார். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஆசீர்வாதம் நீங்க ஜெபித்து கொண்டிருக்கும் போதே அல்ல, நீங்கள் துதித்து கொண்டிருக்கும் போது உங்களை தேடி வருகிறதை நீங்கள் உணர்வீர்கள். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் மூடர் பலியிடுவது போல நீங்க பலியிடக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்ற சிந்தையோடு, பயத்தோடு, பக்தியோடு அவரை நாம் ஆராதிப்பது ஸ்தோத்திரம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அருமையான கால நேரத்தில் எத்தனை பேர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் உண்மையாய் உண்மையாய் ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே மெய் மறந்தல்லப்பா. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ? உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. எத்தனை பேர் சொல்றீங்க? உம் நாமம் சொல்ல சொல்ல, எல்லாம் சேர்ந்து என் உள்ளம் மகிழுதையா. உம் இன்பம் பெருகுதையா. இப்ப சொல்லுங்க. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமோ? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ? உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறை என்பேன் நிறை என்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஓர் வடிவென்பேன் முன்னவர் நீரே என்பேன். மொழி என்பேன் மொழி என்பேன் வற்றாத ஊற்றென்பேன் வாழ்கவும் நாமம் என்பேன். உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. இப்ப கருத்தை உயர்த்தி அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா உம் நாமம் உயரணுமே.
அரசு வரணுமே, உம் சித்தம் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவர் சொன்னார், பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் அவருடைய விருப்பம் என்ன? இரவும் பகலும் ஓயாமல் அவருடைய நாமத்தை துதித்து கொண்டே இருப்பது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கற்றுக் கொடுத்த ஸ்தோத்திர பரமண்டல ஜெபத்துல இந்த வரிகள் இருக்கிறது. ஆண்டவரே, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல உம்முடைய விருப்பம் செய்யப்படுகிறது போல. ஆண்டுடைய விருப்பம் என்ன? என்னையா அவருடைய விருப்பம்? ஸ்தோத்திரம். எப்போதும் அவரை என்ன பண்ணோம்? துதித்து கொண்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது பூமியிலையும் செய்யப்படுவதாக. பரலோகத்தினுடைய சித்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பூமியிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தான் ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார் என்பதை இந்த கால நேரத்தில் உணர்ந்து கொண்டு, ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பான்னு சொல்லி 2 பேரத்தையும் உயர்த்தி அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். சொல்லுங்க எல்லாரும். உந்தன் நாமம் glory. ஆமென். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஓமாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். உமக்கே செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆமென். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். ஆமென், ஆமென். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஓமாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஓமாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ. இப்ப கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் உயர்ந்தவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். சொல்லுங்க. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே.
சொல்லுங்க. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க எல்லாரும். நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. இன்னொரு இசை கூட. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் எல்லோரிலும் பெரியவர், சகலத்தையும் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மை போல் வேறொரு, உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க. உம்மை போல், உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. இன்னொரு இசை. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, தெய்வமே நீரே நீர் மாத்திரமே. கையை தட்டி ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கையை தட்டி ஆமென். நன்றி அப்பா. அப்படியே முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீர் பரிசுத்தர். பரிசுத்தமான நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக.